Welcome to our channel, Motivate Our Soul. Please subscribe my channel. அண்ணாவோ அக்காவோ தங்கையோ தம்பியோ அந்த உறவு எவ்வளோ புனிதமானது இல்லை? அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வீட்டில் வசதி ரொம்ப இல்லை, சில சமயம் ஒரு தலைன்னு தான் இருக்கும், அது அப்பா எடுத்துகிட்டு போயிடுவார். அம்மாவினுடைய புடவையை விரித்து சகோதரிக்கு பக்கத்தில் படுத்துக்கிட்டு இரவெல்லாம் கிசு 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 கிசுன்னு பேசி சிரித்தோமே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அம்மா உள்ள சத்தம் போடுவாங்களே, என்னடி சிரிப்பு நடுராத்திரியில் பேய் மாதிரி அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் சும்மா இருந்துட்டு 5 நிமிஷத்துக்கு பிறகு திரும்பி வெடித்து சிரித்தோமே, ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு? அண்ணனும் தம்பியும், என் தம்பியை எவன்டா அடித்தவன் அப்படின்னு அண்ணன் உங்கள் கிளாஸுக்கு வந்து மிரட்டினானே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்படித்தானே ஆரம்பித்தோம் வாழ்க்கையை. எந்த புள்ளியில் விலகினோம்? எந்த நேரத்தில் நம்முடைய பாதைகள் பிரிந்தன? எந்த கட்டத்திலிருந்து நம்ம வீட்டில் இருக்கிற செய்தியெல்லாம் அவங்களுக்கு சொல்ல வேண்டான்ற முடிவை எந்த கட்டத்திலே எடுத்தோம்? அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கின்ற செய்திய 3வது மனுஷன் மூலமா கேள்விப்பட்டு மறைவிலே அழுத தம்பிகள் இங்கே எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? ஏன் சொல்லல அண்ணன்? ஏன் சொல்ல? அவங்க மனைவி சொல்லியிருப்பாங்க, இப்பவே சொல்ல வேணாம், கொஞ்சம் எல்லாம் துவானத்துக்கு அப்புறம் சொல்லலாம், அவங்க வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்குது, அதுக்கு இன்னும் நிச்சயமா இல்லை, ஒரு கண்ணை போல் இன்னொரு கண்ணு இருக்காது அப்படின்னு சொன்னதுக்காக அண்ணன்ட்ட கூட சொல்லாமல் அப்புறமா சொல்லலான்னு தள்ளி போட்ட சில பேர் இருக்கத்தானே செய்கிறாங்க. அப்போ இவ்வளவு நம்பிக்கையின்மைக்கு மத்தியில் இதோ நான் சந்தித்த ஒரு குடும்பம், எங்கள் வீட்டுக்காரரு, பிள்ளைங்க, மகன், மருமகள் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் தானே, ஜாலியாக இருக்கும் தானே? ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிற மாதிரியான ஒரு சந்தோஷம் அதில் இருக்காது. ஏன் உங்களுக்கு மிடில் ஏஜ் வந்த பிறகு உங்கள் அண்ணனையோ தம்பியோ அக்காவையோ தங்கையோ விட்டுறாதீங்கன்னு நான் ஏன் கேட்குறேன்? உங்கள் இறந்த காலத்தோடு உங்களுக்கு இருக்கிற ஒரே தொடர்பு அது மாத்திரம்தான். அப்பாவும் அம்மாவும் விடை பெற்று போய் விடுவார்கள் ஒரு கட்டத்துக்கு பிறகு, வேற வழி இல்லை, அதுதான் இயற்கையினுடைய நியதி. நீங்க சின்ன பிள்ளைல எப்படி இருந்தீங்க? உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது? ஓடி போய் சிவாஜி சார் படத்துக்காக கியூல நின்று டிக்கெட் கிடைக்கலன்னு அழுதவன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு உங்க பிள்ளைகிட்ட சொன்னா, இவன் வேற வேலை இல்லை, நெய்யின்னு இதையே சொல்லு. ஆனா இதை உங்க சகோதரிட்டையோ சொன்னா அவங்கள ஆமா இல்ல எப்படி அழுதோம்ல அன்னைக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு. இறந்த காலம் என்பது எவ்வளவு இனிமையானது. அதுக்கு நம்ம திரும்பி இனிமே போக முடியாது. நம்ம வசித்த சின்னஞ்சிறு வீடுகளுக்கு இனிமேல் பயணம் செய்ய முடியாது. ஆனா சகோதரனும் சகோதரியும் இருக்கிற வரை விட்டுறாதீங்க, கையை பிடிச்சிக்குங்க, கெட்டிமா பிடிச்சிக்குங்க. சில சமயம் நம்மளை இரிட்டேட் பண்ற மாதிரி தான் இருப்பாங்க, அதையும் ஒத்துக்கணும். என்ன இரிட்டேட் பண்ணாலும் அந்த உறவினுடைய தனித்துவத்துக்கு நிகர் என்பது எதுவும் கிடையாது. அப்போ இவ்வளவு நம்பிக்கையின்மை வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கை என்கின்ற மலர் சில சமயத்தில் பூக்கத்தானே செய்கிறது. அப்போ இந்த வாழ்க்கை என்பது நம்பிக்கையா நம்பிக்கை இல்லையா? அதுவும் இருக்கு இதுவும் இருக்குன்னா இந்த அம்மா பேசிட்டு போயிருச்சு. சில பேர்ல எங்க நடுவர் அப்படி செய்ய மாட்டாரு, சில பட்டிமன்றங்கள்ல இதுவும் சரி அதுவும் சரி தீர்ப்பு கொடுக்குற மாதிரி ரெண்டுமே இருக்குன்னு இந்த அம்மா பேசிட்டு போயிருச்சுன்னா வாழ்க்கை என்பது நம்பிக்கையா நம்பிக்கையின்மையா? எது இந்த வாழ்க்கை? உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். சகிக்கவே முடியாத துயரங்கள் சில பேருக்கு ஏன் வருகின்றன? They don't deserve it ன்னு நாம நினைக்கிறோம். They don't deserve it. ஐயோ, தாங்கிக் கொள்ளவே முடியாத துயரங்கள் சில பேருக்கு ஏன் வருகின்றன? வருது. ஜெயமோகன் அதை பத்தி ஒரு சம்பவத்தை சொல்றார், எழுத்தாளர் ஜெயமோகன். ஜெயமோகனுடைய குரு நித்திய சைத்தன்ய யதி என்கின்ற ஒரு துறவி. தன்னுடைய குருவிடம் ஜெயமோகன் சார் பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் சோலாஸ் பீரியட்ல இங்க நடனம்லாம் எப்படி இருந்ததுன்ற பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு நான் சொல்றது புரியுதா? குருவும் ஒரு சீடரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த குரு கலைகளில் பேரார்வம் கொண்டவர். அதனால தன்னுடைய மாணவர்கிட்ட அவர் கேட்கிறாரு, சோழர்கள் ஆட்சி செய்த காலத்துல நம்ம சிற்பங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், கோயில் கட்டினாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம், டான்ஸ் அண்ட் டிராமா எப்படி இருந்தது சோலாஸ் பீரியட்ல அப்படின்னு குரு கேட்கிறாரு. இந்த மாணவர் வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வாசல் ஆட்டோ வந்து நிக்குது. ஆட்டோல இருந்து ஒரு அம்மா இறங்குது. அந்த அம்மாவை பார்த்த உடனேயே இந்த எழுத்தாளருக்கு பகீர்னுது. இது துயரம் என்பது மொத்த உருக்கொண்டு ஒரு மனுஷ வடிவத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த அம்மா அப்படி இருக்காங்க. துயரமே ஒரு வடிவாகி இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த அம்மா அப்படி இருக்கு. கூட ஒருத்தர், அநேகமா தம்பியோ அண்ணனோ,
அவங்கள கைத்தாங்கல பிடிச்சிட்டு வராங்க. அந்த அம்மாவால் நடக்க முடியல, நிற்க முடியல. அந்த அம்மாவுக்கு அப்படியே கைத்தாங்கல கூட்டிகிட்டு வராங்க. இப்போ குருவை பார்க்க வந்திருக்காங்க. இவர் பேச்சை அப்படியே நிறுத்திட்டு அங்கே போகிறாரு. அந்த அம்மா வருது, அப்படியே கைத்தாங்கல வருது. இவரை பார்த்த உடனே அப்படியே நெடுஞ்சான் கிடையா தரையில் விழுந்து கதறி 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 அந்த அம்மா அழுது. பேச முடியல, அழுகை. அப்படி ஒரு அழுகையை மனித வாழ்க்கையில் ஒருத்தர் சந்திச்சிருக்கவே முடியாதுன்ற கதறி அழுது. கூட வந்திருக்கிற தம்பி சொல்றாரு, இவங்க டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப கல்யாணம் ஆகி 6 மாசத்துக்குள்ள கணவர் இறந்துட்டார் ஒரு விபத்தில். அப்பா அந்த அம்மா கர்ப்பமாக இருந்தது. ஒரே ஒரு பையன், அந்த உயிரே அந்த பையன்தான், உயிரே பையன்தான். பையனுக்காகவே வாழ்ந்தாங்க. பையனுக்கு இப்போ தான் 1 மாதம் முன்னாடி 22 வயசாச்சு, காலேஜுக்கு போகிறான். அவன் ரொம்ப நச்சரிச்சான்னு அந்த அம்மா காசெல்லாம் போட்டு ஒரு பைக் வாங்கி கொடுத்தது. பைக் வாங்கி கொடுத்த ஒரே வாரத்தில் ஒரு சாலை விபத்தில் மகன் இறந்துட்டான். இந்த அம்மாவுக்கு என்ன இருக்கு, ஏதாவது இருக்கா இனிமேல் வாழ்க்கையில்? உங்களை பார்க்க கூட்டிகிட்டு வந்தோன்னு அந்த தம்பி சொல்கிறான். அந்த அம்மா அழுவுது அழுவுது அழுவுது, அப்படி அழுவுது. அழுகையிலேயே தன்னுடைய துயரை கடந்து விடுவது போல அந்த பெண் அழுதாள் என்று எழுத்தாளர் எழுதுகிறார். அழுது முடிச்ச உடனே குரு சொன்னார், ஒவ்வொருத்தருக்கும் கர்ம வினை என்பது இருக்கிறது. இந்த கர்ம வினையை கடப்பதற்கு வேறு வேறு மார்க்கங்களை ஒவ்வொரு மதமும் சொல்லுகிறது. சில மதங்கள் கர்மா தியரியை ஒத்துக்கொள்வதில்லை. ஆனால் கர்மா என்பதை ஒத்துக்கொள்ளுகிற மதங்கள் அந்த கர்மத்தை கடப்பதற்கு எவ்வளவோ வழிகளை சொல்லுகிறது. சில பேர் தவம் செய்கின்றாங்க, சில பேர் பரிகாரம் செய்கின்றாங்க, அங்க செய்யுங்க பண்ணு, தானம் கொடு, எல்லாம் சொல்றாங்க. ஆனால் சில பேருக்கு அவர்களின் துயரத்தின் மூலமாகவே அவர்களினுடைய கர்ம வினையை கடக்க வேண்டும் என்பது விதியினுடைய ஒரு செய்கை. துயரத்தின் மூலம் கர்மாவை கடக்க முடியும் என்றால் உனக்கு அதுதான் விதிக்கப்பட்டிருக்கிறது, மகளே எழுந்து நில் என்று குரு சொல்லுகிறார். அந்த அம்மா அதை கேட்டுட்டு எழுந்து நிற்குது. அவர்கிட்ட இருந்த ஒரு கல்லை கொடுத்துக்கிறாரு. இது நான் இமயமலையிலிருந்து வந்த கல், இது சால கிராமம் போல நினச்சிக்க, உன்னோட பூஜை அறையில் வச்சுக்க, இது உனக்கு ஏதோ ஒரு விதமான நம்பிக்கையை கொடுக்கும், உன்னுடைய வாழ்க்கையில் இந்த துயரத்தை நீ கடந்து செல்வாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா இப்போ கொஞ்சம் ஆறுதலான மாதிரி இருக்கு. ஏன்னா முன்னாடி நடக்கவே முடியல, இப்போ உட்காந்துருக்கு, தண்ணியை குடிச்சிக்குது. நான் வரேன்னு கும்பிடு போட்டு ஆட்டோவில் ஏறி போயிடுச்சு. எழுத்தாளர் பார்த்துட்டு இருக்கார்ல, அவருக்கு அப்படியே விம்மி விம்மி வருது. இப்படி ஒரு துயரத்தை கொடுத்த கடவுளுக்கு ஏதாவது கருணை இருக்கா? கருணையே வடிவமானவன் கடவுளை சொல்றமே, அது உண்மையா? அந்த கடவுள் இருக்காரா இல்லையா? அப்படி அவர் இருக்காருன்னா இப்படி ஒரு துயரத்தை ஒரு பெண்ணுக்கு கொடுக்க முடியுமா? எங்களால் தாங்கவே முடியாத துயரங்களை எங்களுக்கு கொடுக்காதே கடவுளே, எங்களால் தாங்க முடிந்த துயரங்களை மாத்திரமே எனக்கு கொடு. இந்த வாசகத்தை சொன்னது யார் தெரியுமா? ஷாஜகான் இந்த வாசகத்தை சொல்லி இருக்கிறார். நீங்க தாஜ்மஹாலுக்கு போனா ஷாஜகானின் கல்லறையின் மீது ஒரு உருது வாக்கியம் பொறிக்கப்பட்டிருக்கும். அந்த உருது வாக்கியத்தினுடைய பொருள் என்ன நான் கேட்டேன், இதுதான் பொருள். ஷாஜகானை போல இந்தியாவை கட்டியாண்ட ஒரு பேரரசன் தன்னுடைய எபிடாஃப், தன்னுடைய கல்லறை வாசகமாக எதை எழுதி வைத்திருக்கிறார் என்றால், எல்லாம் வல்ல பரம்பொருளை எங்களால் தாங்க முடிந்த துயரங்களை மாத்திரமே எனக்கு கொடுங்கள், எங்களால் தாங்க முடியாத துயரங்களை கொடுக்காதீர்கள் என்பதை ஒரு மாபெரும் பேரரசன் எழுதி வைத்திருக்கிறான் தன்னுடைய கல்லறையில் என்று சொன்னால், இந்த எழுத்தாளருக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. எந்த ஒரு வதை கூட்டத்திலே போட்டு நம்மை வதைப்பது போல ஏதோ ஒரு கருணையற்ற கரம் நம்மை வதைக்கிறதா என்ற கேள்வி வந்தது. அவர் அப்படியே உறைந்து நிற்கிறார். அவருக்கு பேச முடியல எழுத்தாளருக்கு. குரு இப்போது எழுத்தாளரை பார்த்து கேட்கிறார், எங்க விட்டோம், சோலாஸ் பீரியட்ல டான்ஸ் அண்ட் டிராமா இருந்ததா இல்லையான்னு கேட்கிறார் குரு. இந்த மாணவருக்கு புசு 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 புசுன்னு கோபம் வந்தது. குரு அதனால அடிக்க கடிக்க முடியாது. கோபத்தை எப்படி காட்டுவது குருவிடம்? சொல்லிட்டாரு, நீ மனுஷனாயா, நீ மனுஷனா, நீ மனுஷனாயா? ஒரு அம்மா இப்படி அழுதுட்டு போயிருக்கு, நீ ஏதோ விட்ட இடத்துல இருந்து டிஸ்கஷனை நீ தொடர்ற, நீ மனுஷனான்னு கேட்டு கோச்சிட்டு கிளம்பிட்டார். இந்த குருவே எனக்கு வேணாம், கிளம்பிட்டார். பஸ் ஸ்டாப் மட்டும் போனார். அவன் சொல்ற கடைசி பஸ் போயிருச்சுட்டான். வேற வழியில் இங்கே தான் திரும்பி காலையில் முதல் பஸ்ஸை பிடிக்கணும். திரும்பி வந்துட்டார். ஆனால் குருவோட பேசலை, ஏன்னா கோவம். குரு அதே புன்னகை மாறாத முகத்தோடு, என்ன திரும்பி வந்துட்டியா, பஸ் இல்லையா,
கேட்டால் இவர் பதில் சொல்லலை. குரு சொல்கிறார், என் மேலே கோவமா? இவர் சொல்ற, கோவமா? என்ன கேட்குறீங்க நீங்கள்? நான் அப்படி வந்து அழுதுட்டு போகுது. உன்னுடைய துயரத்தாலே உன்னுடைய கர்ம வினையை நீ கடக்க முடியும்னு என்னவோ பெரிய போதிசத்துவர் மாதிரி அவருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அந்த அம்மா போனவன உங்கள் கண்ணில் ஒரு துளி தண்ணீர் வரலையே, நீங்கள் அப்புறம் என்ன குரு? நீங்கள் அந்த அம்மாவினுடைய வேதனையை பார்த்து உங்க கண்ணில இருந்து ஒரு கண்ணீர் சொட்டு கண்ணீர் வரலன்னா நீங்க எப்படி குருவா இருக்க தகுதி உள்ளவர் அப்படின்னு எழுத்தாளர் பொங்கி எழுறார். குரு அவரை பார்த்து கேட்கிறார், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் ஒரு சன்னியாசி. துறவினா உண்மையான துறவி. துறவி மாதிரி ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிற துறவி கிடையாது, உண்மையான துறவி. இன்னைக்கு அவங்க கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வருது, அதை பார்த்து நானும் அழறேன். நாளைக்கு எவனோ ஒருத்த சிரிச்சுட்டே வருவான், அவனை பார்த்து நான் சிரிக்கணுமா? அப்போ துறவின்றவன் யார் தெரியுமா? ஒரு கண்ணாடி திரைக்கு இந்த பக்கத்திலிருந்து வாழ்க்கையை பார்ப்பது போல மனிதர்களை பார்ப்பது தான் ஒரு துறவியினுடைய பணி என்று அவர் சொன்னார். இதை வாங்கிக்கிறதுக்கு நமக்கு நிறைய சக்தி வேணும். நம்ம என்ன நினைக்கிறோம்? மற்றவனுடைய துயரத்தை பார்த்து ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்காதவன் மனுஷனாவே இருக்க முடியாது. ஆனால் உண்மையான துறவிகள் அந்த துயரத்தையும் கடந்து போனவர்கள் மாத்திரமே உண்மையான துறவிகளாக இருக்க முடியும். இப்போ நான் இந்த சம்பவத்தை நான் படித்தேன். இதை படிச்சுட்டு மூடி வச்சுட்டு நான் யோசிச்சு பார்க்குறேன், நம்மில் யாராலாவது அப்படி இருக்க முடியுமா என்று நான் யோசித்து பார்க்கிறேன். ஒரு துயரத்தை கடந்து நின்று அதை பார்க்கிற பார்வை நமக்கு வருமா? ஐயா பேசிக்கிட்ட துரை ஐயா பேசிக்கிட்ட சொன்னார், மிக பெரிய துயரங்களுக்கு ஆளானவர்களுக்கு எந்த காரணத்தினாலும் இயற்கை மிக நீண்ட ஆயுளை கொடுத்து விடுகிறது என்று சொன்னார். இதை வாங்கிக்க ரொம்ப கனமான ஒரு செய்தி, ரொம்ப கனமான ஒரு செய்தி. ஆனால் மிக கொடிய தனிமையில் உழலுகிறவர்கள் மிக நீண்ட ஆண்டு வாழ்கிறார்கள். நல்லா இருந்துட்டு இருக்கிற ஒரு குடும்பத்தில் மிக இளைய வயதிலே மரணங்கள் நிகழ்கின்றன. அப்போ இந்த வாழ்க்கை என்பதில் நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா? இப்போ ஜென் புத்திசம் கதை ஒன்றுக்கு போகல. ஏன்னா நமக்கு விடை தெரியாதப்போ வேற யார்ட்டையோ தான் கேட்கணும். நமக்கு விடை தெரியல, வேற யார்ட்டையோ தான் கேட்கணும். ஒரு ஜென் குரு, அவர் பேர் இக்யூ. அவர் பேர் இக்யூ. அவர் ஜாலியாக தமாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பார். தமாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிற குருவின் பெயர் என்ன? இக்யூ. இக்யூட்ட ஒரு பெரும் வணிகர் போனார். அவர் வீட்டில் அப்போ தான் ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு பிள்ளை பிறந்திருக்கு. இக்யூட்ட போய் கேட்டு, எங்கள் வீட்டில் இப்போ தான் ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, நீங்கள் ஒரு வாழ்த்து மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். இக்யூ எழுதி படப்படம் எழுதி கொடுத்துட்டார். இவர் ரொம்ப பத்திரமா அதை வந்து வீட்டில் சாமி ரூமில் வச்சு எல்லாம் வணங்கிட்டு அதை படிச்சு, அதான் நல்ல வாழ்த்து வாசகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை படித்து பார்க்குறாரு. இக்யூ என்ன எழுதியிருந்தார் தெரியுமா? தாத்தா இறந்தார், மகன் இறந்தான், பேரன் இறப்பான் அப்படின்னு எழுதிட்டார். உடனே இந்த ஆளுக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்குன்னு மட்டும் யோசிப்பாங்க. எங்க ஒரு இடத்துல நம்ம நல்ல சொல்ல வேண்டாம், அவச்சொற்களை சொல்லலாமா? நல்ல மங்கள சொற்களை தானே சொல்லணும். அல்லையோ போய் சண்டை என்ன ஏதாவது பிரச்சனை? ஒன்றும் இல்லை. சரி சரி, நான் அவ்வளவு நேரமாக பேசிட்டேன் அப்படின்னு வடிவேலு மாதிரி கேட்கணும். சரி, இவர் சண்டைக்கு போறாரு இக்யூட்ட. நான் உன்னை வாழ்த்து சொன்னா நீ என்னையா இந்த மாதிரி ஒரு அவச்சொல்ல நீ எழுதி கொடுத்துருக்க? சரி, நான் அவச்சொல் எழுதலையே, நான் வாழ்த்து தானே எழுதியிருக்கேன்னாரு இக்யூ. என்னையா வாழ்த்து எழுதியிருக்க? தாத்தா இறந்தாரு, மகன் இறந்தாரு, பேரன் இறப்பான்னு எழுதி, இது வாழ்த்தா? இக்யூ சிரித்து கொண்டே சொன்னார், இது இந்த ஆர்டர்ல நடக்கணும்னு நான் சொல்லுவதே ஒரு வாழ்த்து தான் என்று இக்யூ சொன்னார். அப்போ வாழ்க்கையின் கடும் துயரங்கள் வருகிற போது நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான். அந்த துயரங்களிலிருந்து நம்மை கொஞ்சம் தனிமைப்படுத்தி கொண்டு அந்த துயரத்தை பார்க்க முடியுமா என்கின்ற ஒரு மனநிலையை நமக்குள் வளர்த்து கொண்டால் பெரும் கடும் துயரங்களிலிருந்து நம்மால் மீண்டு வர முடியும். அதுக்கு இது கொஞ்சம் டீப்பான விஷயம். ஏன்னா இவ்வளோ நேரம் ஜாலியாக பேசியாச்சு. நம்ம முடிக்கிற போது நீங்கள் எடுத்து சென்று போவதற்கான ஒரு சிந்தனையை கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையில் எப்பவுமே ரெண்டு மனநிலைகளில் தான் இருக்கும், கரெக்டா? ஒன்று இன்பம் அல்லது துன்பம். பெரும்பாலும் துன்பத்தில் தான் இருக்கும். உண்டா இல்லையாங்க?
எங்கள் அலுவலகத்தில் பணிபுரிந்த ஒருத்தர் என்னோட ரொம்ப வயதில் மூத்தவர். அவர் ரிட்டையர் ஆகிட்டார். ரிட்டையர் ஆகியே 10 வருஷம் ஆயிடுச்சு. அவரை சமீபத்தில் நான் சந்தித்தேன். அவரெல்லாம் படியில் இருந்தபோது எப்படி இருப்பார் தெரியுமா? அப்படியே சிங்கம் மாதிரி இருப்பார். அவரை யாராவது ஒரு கேள்வி கேட்க முடியாது. நீங்கள் அந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஒரு அப்படியே பம்மனும். நாங்கள்லாம் அப்பெல்லாம் ரொம்ப ஜூனியர். நான்லாம் அவரை பார்த்தாலே நாங்கள் அப்படியே 4 ஸ்டெப்ஸ் பேக்குன்னு பின்னாடி போயிடுவோம். அவர் எதிரிலே நாங்கள் நிற்க மாட்டோம். அவருடைய கேபின் வாசல்லையே தவம் கிடைக்கணும். அப்பாயின்மெண்ட் இருக்கும், ஆனால் வாசல்லையே தவம் கிடைக்கணும். அவர் காலே அரைக்கால் கண்ணால் நம்மளை பார்த்து அப்படின்னாங்க, நம்ம போச்சு, அப்பாயின்மெண்ட் போச்சு, அடுத்த நாள் தான் வரணும். அப்படி இருந்தார். ரிட்டையர் ஆன பிறகு அவரை கன்சல்டன்ட் அது இதுன்னு 2-3 வருஷம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா ஐயா எதுக்கு ஃபேர்வெல் நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அலுவலகத்துலலாம் எதுக்குங்க ஃபேர்வெல் நடத்துகிற? மாலையை போட்டு உன்னை போல உண்டா, நீதான் இந்திரன், நீதான் சந்திரன், வீடு மட்டும் கொண்டு விடுறாங்க. எதுக்கு? திரும்ப நீ வந்துடக்கூடாதுன்றதுக்காக. இது புரியாமல் சில பேர் ஃபேர்வெல்ல சொன்னதை சீரியஸாக எடுத்து அடுத்த நாள் ஆஃபீஸ் போய் நிற்காதீங்க, அவமானப்படுவீங்க. இவருக்கு ரிட்டையர் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைங்கள்லாம் வேறு வேறு நாட்டுக்கு போயிட்டாங்க. மனைவி சீரியலில் முழுகிட்டாங்க. இவருக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை செய்யறதுக்கு. அவர் என்கிட்ட கேட்டார், இந்த வாழ்க்கையில் ஒன்றுமே அர்த்தம் இல்லை. நான் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, உடல் எல்லாம் நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அவருக்கு. பட் செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான் எப்படி வாழ முடியும்? நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? அவன் சோத்துக்கே வழி இல்லாமல் எவ்வளோ பேர் தெருவில் இருக்காங்க. உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை? வீட்டில் கார் வச்சுருக்கீங்க, ஒய்ஃப் நல்ல ஹெல்த்தில் இருக்காங்க, உங்கள் ஹெல்த் நல்லா இருக்குது, பெரும் பணியில் இருந்து ஃபுல்லாக ரிட்டையர் ஆகி நல்லபடி ரிட்டையர் ஆகிறதே ஒரு பெரிய போனஸுங்க. அவன் ரிட்டையர் ஆகிறதுக்கு முந்தின நாள் தான் பெரிய சார்ஜ் ஷீட் வருது. நீங்கள் நல்லபடி ரிட்டையர் ஆகிருக்கீங்க, எவ்வளோ பெரிய விஷயம் அது. காசில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல காசு வச்சுருக்கீங்க, நினச்சா பயணம் செய்கிறீங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றுமே கம்ப்ளைண்டே பண்ணக்கூடாது சார்னு நான் சொன்னேன். அடுத்த 1/2 மணி நேரம் பேசினேன். இப்போ நான் இங்கே பேசுனதோடு அதிக நேரம் பேசினேன். என்னை சுற்றி இருக்கிற ஒரு பயம் சரியில்லை. என் தம்பி இருக்கான் பாரு, அவனோட மோசமானவனத்தனை இது மட்டும் நான் பார்த்தது. எத்தனை பேர் ஆஃபீஸில் நான் வளர்த்து விட்டுருக்கேன். யாருக்குமே நன்றி கிடையாது. இந்த உலகமே நன்றியற்றவர்களோட உலகம். எல்லாத்தையும் விட என் வீட்டுக்காரமாக இருக்கேன். என்னை மதிக்குதா? நான் ஏதாவது ஒன்று செய்ய சொன்னால், நான் ஒரு நாள் கேட்டேங்க, என்னங்க பெரிய விஷயம் என்ன கேட்டேன், ஒரு மீன் குழம்பு பண்ண, மீனே வாங்கலைன்னு சொல்லிடுச்சு. அடுத்த நாள் மீன் வாங்கிட்டு வந்து மீன் குழம்பு வையின, புளியே இல்லை, நீ குழம்பே வைக்க முடியாதுன்றுச்சு. வீட்டுக்காரமாக கூட என்னை மதிக்கிறது இல்லைங்க. ஒரு பையன் மதிக்கிறது இல்லை. டிவியை திறந்து பாருங்க, எல்லாரும் கால்னு கத்திட்டு இருக்காங்க. ஒருவேளை என்னை சொன்னாரோ என்று நான் யோசிக்கிறேன். டிவியை திறந்து பாருங்க, கால்னு யாராவது கத்திக்கிட்டே இருக்காங்க. ரேடியோவை பாருங்க, சலன்னு யாராவது பேசுறாங்க. ஒரு படம் சரியில்லை, ஒரு அரசியல்வாதி சரியில்லை, ஐபிஎல்னு ஒன்று விளையாடுறாங்களே, இவெல்லாம் கிரிக்கெட் ஆகுங்க, இவெல்லாம் உருப்பிடுவானா, இவெல்லாம் விளங்குவானா. அந்த காலத்தில் கவாஸ்கர் விளையாடினாரு, நாங்கள் பார்த்தோம். 45 நிமிஷம் கம்ப்ளைண்ட் பண்ணாருங்க. அவர் இந்த உலகத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணாத ஜீவராசியே கிடையாது. அத்தனை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணார். இப்போ இவர் என்ன மனநிலையில் இருக்காரு? துன்பம். ஏன்னா அவரை சுற்றி இருக்கிற எல்லாமே அவருக்கு துன்பம் தான். மிகச்சில பேர் இன்பத்தில் இருப்பாங்க. என்ன அன்றைக்கி தான் அவங்களுக்கு பிஸ்னஸில் ஏதாவது ஒரு இது கழிச்சிருக்கோம். அவன் விரும்பின பொண்ணு சரின்னு சொல்லியிருப்பா. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அவன் விரும்பின பொண்ணு சரின்னு சொல்லியிருப்பா. வீட்டுக்காரமாக மரியாதையாக நடந்திருக்கும். ஒரு நாள் அவங்க பிள்ளைங்க அவங்கள மதிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி எதாவது நடந்தால் மகிழ்ச்சி. இந்த 2 மனநிலையில் தானே நம்ம இருக்கோம் எப்பவும். ஆனால் உண்மையில் துன்பங்களை கடப்பதற்கான 3வது மனநிலை ஒன்று உண்டு. அதன் பெயர் வெறுமை. துன்பமும் இல்லை, எனக்கு இன்பமும் இல்லை. அப்படி எப்படிங்க இருக்க முடியும்? ஒன்று நீ வருத்தப்படணும், இல்லை நீ சந்தோஷப்படணும். 2ம் இல்லாமல் நீ எப்படி இருக்க முடியும்? அந்த மனநிலைக்கு பெயர் வெறுமை. இதை நான் சொல்லல, மகாகவி பாரதி சொல்றார். தோன்றி மறைவது வாழ்க்கை, இதில் துன்பமொடு இன்பம் வெறுமை என்ற 3ல் எதுவரினும் களிமூழ்கி நடத்தல் பரமசிவ முக்தி என்று மகாகவி பாரதி சொல்லுகின்றார். தோன்றி மறைவது வாழ்க்கை. என்ன லைன் இல்லை அது? என்ன லைன் அது? தோன்றி மறைவது வாழ்க்கை. எப்படிலாம் வாழ்ந்தவங்க எங்க இருக்காங்க இன்னைக்கு?